ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு விழறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து தண்ணி தெளிச்சு தான் எழுப்புவோம். ஆனா இது மட்டும் போதுமா, இது வந்து ஒரு சரியான விஷயமா அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மயக்கம் போட்டு விழறது அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே வந்து நடக்கிறதுனால அது நம்ம ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி மயக்கம் போட்டு விழறது அப்படின்றது நம்ம சரியா தண்ணி குடிக்காததுனாலயோ இல்ல வந்து சரியா சாப்பிடாததுனாலயோ மட்டும் இல்லாம வேற ஒரு சில நோய்களுக்கு இது ஒரு சிம்டம்ஸாவும் இருக்கலாம். அதனால வந்து இதை அப்படியே வெறும் தண்ணி தெளிச்சுட்டு அவங்க எழுந்துட்டாங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து அதை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு வலிப்பு வந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்க அப்பப்போ வந்து மயக்கம் போட்டு விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா, குறிப்பா வந்து இந்த ரத்த சர்க்கரைக்காக வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க வந்து ரெகுலரா வந்து செக் பண்ணி டேப்லெட்ஸ் உடைய அளவை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் வந்து அவங்களுக்கு ஏத்த அந்த ஒரு மெடிசன் எடுக்கல, இப்ப நம்ம எப்படி வந்து தைராய்டு ரெகுலரா செக் பண்ணி அந்த 100 கிராம்ஸ் இல்ல 150 அந்த மாதிரி ஒரு பவர் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ரத்த சர்க்கரைக்கும் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து இந்த ஒரு மாத்திரையினுடைய அளவும் அந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவும் 45 மில்லிகிராம்ஸ்க்கு மேல வந்து இருந்தது அந்த எனர்ஜி அப்படின்னா அதுக்கும் வந்து அவங்க மயக்கம் போட்டு விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒருத்தவங்க வந்து கீழே மயக்கம் போட்டு விழறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு கோல்டான வாட்டர் தான் வந்து அவங்க மேல தெளிக்கணும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கலா வந்து நம்ம கிட்ட ட்ரைஜெமினல் அப்படின்ற ஒரு நர்வ் இருக்கு. ஸோ இப்படி தண்ணி தெளிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்றது ஆக்டிவ் ஆகி நம்ம மூளை கிட்ட வந்து ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லும், ஒரு கரெக்டான ஃப்ளோல வந்து நம்மளுக்கு வந்து அனுப்ப சொல்லும். இந்த மாதிரி பண்றதுனால அவங்க வந்து திருப்பி நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கால்களை வந்து நம்ம தூக்கி கொஞ்ச நேரம் வந்து மேல வைக்கணும் அப்படின்றத வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்படி பண்றதுனால அவங்க திருப்பி வந்து சுயநினைவுக்கு வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. அண்ட் கண்டிப்பா ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு விழறாங்க, இல்ல நீங்களே வந்து ஒரு இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழறீங்க அப்படின்னா, நம்ம வெயில சுத்திட்டோம் இல்ல தண்ணி வந்து நம்மளுக்கு சரியா வந்து குடிக்கல அப்படின்னு வந்து நீங்களே அசியூம் பண்ணிக்காம கண்டிப்பா டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்றத டாக்டர்ஸ் கண்டிப்பா அட்வைஸ் பண்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.